இந்த இந்தி எதிர்ப்பா தான் முதல்ல சொந்தம் பார்த்தாங்க. பட் பக்தவத்சல முதலியார் அவர்கள் ஒருத்தர் தான் இந்த மும்மொழி திட்டத்தை ஆதரிச்சார். 3 லாங்குவேஜ் பாலிசி, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தியை வந்து ஆதரிக்கவும் செஞ்சார். அதே நேரத்துல இந்த ஹிந்தியை வந்து நம்ம கத்துக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்ற ஒரு கொள்கையும் இவருடைய ஒரு கொள்கையா இருந்திருக்குது. இவர் பக்தவத்சல முதலியார் அவர்கள் வந்து 2 புஸ்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார். அதாவது த அப்சர்டிட்டி ஆஃப் த ஆன்டி ஹிந்தி பாலிசி, இந்திய எதிர்ப்பின் அவசியம் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு ஒரு புக்கை 1978லயும், வெஸ்ட் ஏஷியா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ், மேற்கத்திய ஆசிய நாடுகளுடைய நல்லது கெட்டது என்ன அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. இவரும் பி.டி. ராஜன் முதலியார், அவர் வந்து நீதி கட்சியினுடைய கடைசி முதலமைச்சர். பக்தவத்சல முதலியார் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி முதலமைச்சர். பிறகு ஓவி அழகேசன் முதலியார் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம், பவர், ஃபியூயல், ரிஃபைனரி, ரயில்வேஸ் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே சகலைகளா இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஒய்ஃப் அனைவருமே சிஸ்டர்ஸ். அதனால 3 பேருமே சொந்தக்காரர்கள். இவருடைய பேர்ல தான் காஞ்சிபுரம்ல பக்தவத்சலம் பாலிடெக்னிக் காலேஜ் ஓவி அழகேசன் முதலியாருடைய ட்ரஸ்ட்ல இருக்குது. பக்தவத்சலம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இவர்களுடைய மீஞ்சூர் பக்தவத்சலம் முதலியாரோட பெண் தான் சரோஜினி வர்தன். அவங்க பேர்லயும் பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல்ஸ் இருக்குது. அவங்க பெண்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பெண், ஒரு சிங்க பெண்ணா இருந்திருக்கிறாங்க. அவங்க பத்தி அடுத்து பார்ப்போம். தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் இவருடைய சேவையை இந்த தமிழ்நாட்டில் இவர் ஆற்றிய பங்கை பற்று 2008 இவருக்கு ஒரு ஸ்டாம்ப் தலையிடும் வெளியிட்டிருக்கிறாங்க. மீஞ்சூர் பக்தவத்சல முதலியார் அவர்களுடைய ஆட்சி பீரியட்ல தான் காங்கிரஸுடைய ஒரு பொற்கால ஆட்சின்னு வந்து சொல்லுவாங்க. காமராஜருக்கு இணையான ஒரு ஆட்சி. காமராஜரும் இவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். காமராஜருடைய ஒரு மனசாட்சியாகவே இவரை வந்து சொல்லுவாங்க.